Happy birthday, Tony! Wish you many more happy returns of the day, Tala Dhoni. Wish you happy birthday, Tony. Wish you happy birthday, Tala. Wish you happy birthday, sir. Many more happy returns of the day, Master MST. இன்று பிறந்தநாள் காணும் தோனிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Many happy returns of the day, Magen Singh, Tony, Tala. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தோனி சார். Happy birthday, Tala Dhoni. Tala, happy birthday. Enjoy பண்ணி எப்பயோ நீதான் தல forever captain. Happy birthday to Dhoni. இன்னைக்கு தலை தோனியோட பர்த்டே. தோனினால நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா அவரோட காம்னஸ், லீடர்ஷிப், ப்ரெஷரான சுச்சுவேஷன் வந்து ஆட்டத்தை வந்து தன் பக்கத்துக்கு மாற்றுறது. அவர் ஆடுற ஸ்டைலு தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுருந்தார்ல, அது அந்த சிங்கம் போல ஹேர் ஸ்டைலு அதுலேயே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து ஒரு ஷாட் வந்து நல்லா பக்காவாக ஆடாது, அந்த கேப்டன்ஷிப் பக்காவாக இருக்கும். MS தோனி சார் வந்து எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டு ஃபினிஷர், மேட்ச் எப்படி கொண்டு போகணும், நைஸ் திங்கர். அவர் எப்படியெல்லாம் திங்க் பண்ணி இப்போது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பவுலிங்லாம் கொடுத்து ஒரு பிரேக் த்ரூ எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிடிக்கும். அப்புறம் கூல் கேப்டன் அப்படின்றாங்க, ஸோ அவர் கூல் தான். அவர் மட்டும்தான் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பு, T20, ICC மினி வேர்ல்டு கப் மூணுத்தையும் அடித்து கொடுத்த உலகத்திலே ஒரே ஒரு கேப்டன் அப்படின்னா அது தோனி மட்டும்தான். ஒரு சிறந்த கேப்டன், விக்கெட் கீப்பர்லேயே அவர் தான் இப்போதைக்கு ஃபஸ்ட் இடத்துல அதிக கேட்சில். சிம்பிளாக ஒரு கேப்டன், கூல் கேப்டன், நிறைய அது மாதிரி சொல்லினே இருக்கலாம் அவரை பற்றி. டோனி வந்து எனக்கு ரொம்ப சிம்பிள் மேனாக இருப்பார், ஓகேங்களா. அதனால தான் எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவர் வந்து ஒரு வேரியேஷனே காமிச்சிக்க மாட்டார். ஒரு சிலர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, தோத்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் அது அவர் எப்போவுமே அந்த காம்னஸோடு இருப்பார். அதுதான் எனக்கு மேஜராக அவர்கிட்ட பிடிக்குமே. தலை உன் கேப்டன்ஷிப் எப்பவும் சூப்பர் தலை, ஐ லவ் யூ. எனக்கு டோனி ஏன் பிடிக்குன்னா, டோனி வந்து நிறையா யங் பிளேயர்ஸ் வாய்ப்பு தராரு. ஏன்னா நம்ம நாட்டுக்காக நிறைய எல்லா கப்பும் பழைய கேப்டனால் முடியாதுலாம், நம்ம டோனி தான் நம்ம நாட்டுக்காக ஜெயிச்சு கொடுத்தாரு. அதனால டோனி பிடிக்கும். தோனி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஹெலிகாப்டர் ஷாட் ஆசம். ஸோ வந்து அதான் அவர்கிட்ட பிடிச்ச இன்ஸ்பயரான விஷயம். அவரால் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். மற்ற கிரிக்கெட் வீரரோட டோனியை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவ்வளோதான், கண்டிப்பாக அவர் இருக்கணும். இப்போ இருக்கிற சீசன்லாம் வேர்ல்டு கப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்தளவுக்கு வந்து யாரும் ஜெயிச்சு கொடுக்கல. டோனி வந்த பிறகு தான் அப்புறம் இருக்கிற வேர்ல்டு கப் எல்லாமே ஜெயிச்சவங்க கொடுத்தாரு. இருக்கிற கப்பெல்லாம் நம்ம அடிச்சு ஓரளவுக்கு ஃபஸ்ட் இடத்துல கொண்டு வந்து டோனி மட்டும்தான். 2007 எனக்கு அந்த அச்சீவ்மெண்ட் பயங்கரமாக பிடிக்கும். தலை வந்து வந்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து கேப்டன்ஷிப்பில் வந்து அவர் பண்ணாத சாதனையே இல்லை, வாங்காத கப்பும் இல்லை. அவர் வந்து ஃபஸ்ட் இடத்துல கொண்டு வந்தது, இன்னும் கொண்டு வந்தார். இப்போ விராட் கோலி ரீசனாக பண்ணியிருந்தாலும் டோனியுடைய ஐடியா கேட்டு தான் அவர் பண்ணுறாரு. இன்னும் பக்காவாக பண்ணியிருந்தா இருக்காரு. தலை இருக்கிற வரைக்கும் இன்னும் கிரிக்கெட் வந்து நம்ம இந்தியா ஒரு கிரிக்கெட் இன்னும் டெவலப் ஆகினதான் இருக்கும். இன்னும் என்னுடைய கருத்துன்னா 2019 வரைக்கும் இருக்கணுன்றதான் என்னுடைய கருத்து. வந்து பாலிடிக்ஸ் நிறைய நடக்குது உள்ள, ஆனால் வந்து எனக்கு அதை பற்றி தெரியல. தலை ரொம்ப இருந்துக்கினே இருக்கணும். எனக்கு பிடிச்சது சச்சினுக்கு அடுத்து ரோல் மாடல் பார்த்தா இவர் தான் எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும். இல்லை, பேட்டிங் ஸ்டைலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லாட்டி கிரிக்கெட் மேட்சே ஓடாது நம்மளுக்கு. அவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது தோனி ஏன் ஸ்பெஷல்னால், இப்போ மற்ற கேப்டன்ஸ்லாம் வந்துட்டு கப்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறையா இன்டர்நேஷ்னல் கப்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு எல்லா இன்டர்நேஷ்னல் கப்ஸும் வாங்கினதில்லை. பட் தோனி வந்துட்டு அதை வந்துட்டு பீட் பண்ணிட்டார். ஸோ அவர் ஸ்பெஷல் தான். எனக்கு ஏன் தோனியை பிடிக்கும் அப்படின்னா, சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய அவருடைய புத்திசாலித்தனம். அவர் வந்து ரியாக்ட் பண்ணிக்க மாட்டார், பெருசாக காம்னஸாக இருப்பார். டென்ஷனோ இல்லை கோவமோ அதெல்லாம் வெளிக்காட்டாமல் காமாக வந்து பக்குவமாக எடுத்து சொல்லுவார். இங்கேயும் வந்து இந்தியாவை வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்துன்னு வந்தவர் அவர் மட்டும்தான். எந்த டைமில் தோக்கிற மேட்சாக இருந்தாலும் வந்து ரொம்ப கூலாக தான் இருப்பார். அது என்ன சொல்கிறது, எந்த கப்பு மேட்சாக இருந்தாலும் இப்போ வந்து மேட்ச் கூட மினி வேர்ல்டு கப் இப்போ வந்தது பாகிஸ்தான் கூட, அப்போ கூட ரொம்ப கூலாக தான் இருந்தார். தலை வந்து எப்பவுமே இந்த ரியாக்ஷன் டென்ஷனாக இல்லை, ஜாலியாக ரிலாக்ஸாக அப்படியே தான் இருந்தார் தலை. லீடருன்றதுனால மற்றவங்களை ஆர்டர் பண்ணாமல் ஈஸியாக வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி ஒர்க்கும் வாங்கிக்குவார். ஸோ வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட். ஸ்டெம்புக்கு பின்னாடி இருந்து எப்படி சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி ஃபீல்டிங் செட் பண்ணுறது, பேட்ஸ்மேன்ஸை ஏமாத்துறது, ஸோ இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்து தோனி. அதேமாரி சின்ன புது பிளேயர்ஸுக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பாரு. விராட் கோலி வந்தால் நீதான் தலை கெத்து. என்றைக்குமே CSK வரோம், தட்டுறோம், தூக்குறோம்.